ஆல்கஹாலாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. முறுக்கு இஸ் அண்டர் ரேட்டட் ஸ்நாக் டாடி. ஏ கைஸ், இப்போலாம் நிறைய காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் டாடி. நைட்டில் டிப்ரிமிஷன்லாம் ஆகல. அந்த டைமில் காஃபி டீலாம் இல்லைனா வேலையாக ஆகிறதில்ல. அப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா இருந்தேன், காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன்டா, பால் சாப்பிடுவேன். அதுவுமே லைக் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறோம் இப்படிலாம் இருக்கும். லைக் ஐ ஹவ் டன் சம் கிளாஸஸ் டூ. அதெல்லாம் சொல்லுவானுங்க, டீ பால் காஃபி எல்லாம் சாப்பிடாத. ஆல்கஹாலாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆல்கஹாலிக்காக இருந்தால் கூட. பட் ஆனால் இந்த மாதிரி காஃபி டீ இதுக்கெல்லாம் நீ பழகிட்டேன்னு வைங்க, அவ்வளோதான்டா, சீக்கிரம் நிறுத்திடுவேன். அதை அப்படியே பொறுமையாக நடந்து மீன். நைட்டில் வெளியே போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நைட்டில் வெளியே நீ போனீங்கன்னா பெருசாக வந்து யாரும் இருக்க மாட்டாங்கடா ரோட்டில். இதுவும் இல்லாமல் நம்ம ஊருக்கு வெதருக்கு வெயிலெல்லாம் நடக்க முடியாது. இப்போ வெதரும் மாதிரி சில்லுன்னு இருக்கும், கூட்டம் இருக்காது, மெயினாக அமைதியாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு போகலாம், போயிட்டு பீஸ்ஃபுல்லாக எதையாவது சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வரலாம். அமைதியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பிஜி பண்ணுவோம்ல விடிய நைட்டில், இந்த ஏதோ ஒரு எபிசோடு வந்து எப்போ முடியும்னே தெரியாது. திடீர்னு ஏதோ ஒரு எபிசோடு எல்லாம் ஏதோ ஒரு படம், நீங்களாம் நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ் தான் பிஞ்சு பண்ணுவீங்க. நான் படத்துக்கு பிஞ்சு பண்ணுவேன். எப்போ முடியும்னே தெரியாது. எங்கள் ஊரில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்கும். அந்த பேக்கரியெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பேன். எங்கள் நேட்டிவில் பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ்னு ஒன்று இருக்கும். இங்கே கோயம்புத்தூரில் இருக்கும்போது, கோயம்புத்தூர் நிறைய இருக்கும், ரோமா இருக்கும், அப்புறம் கேஆர் பேக்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும், 2-3 கடை. அங்கே போயிட்டு நம்மளுக்கு ஒரு கிரேவிங் வரும் பாரு, ஏதோ ஒரு முறுக்கு ரொம்ப பிடிக்கும். லிட்டரலி அவன் சொல்லிட்டான், முறுக்கு இஸ் அண்டர் ரேட்டட் ஸ்நாக் டாடி. எவனோ முறுக்கு பெருசாக பேச மாட்டேன்றான்டா. முறுக்கு இஸ் ரியலி அண்டர் ரேட்டட் ஸ்நாக். முறுக்கு வாங்கிட்டு கொஞ்ச நாள் இந்த பெப்சிலாம் குடிச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி வந்துட்டு மறுபடியும் அதை சாப்பிட்டுக்கிட்டே பிஞ்ச் பண்ணிவிட்டு சீரியஸ் முடிச்சிடுவேன். அப்புறம் எப்போ தூக்கம் வருவேன் அப்படி தூங்கிடுவேன். இது மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் வளர்ற வீட்டிலேருந்து வெளியே வரும்போது மிட் நைட் பிரியாணி, நைட் ஷோ முடிச்சுட்டு மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டு வந்து கிடா மாடு மாதிரி தூங்குறது இது ஒரு வழக்கமாகிடுச்சு. பார்க்கலாம், கம்பேக் கொடுக்குறேன் டாடி.